ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த மாதத்தில் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிற தேவன் என்று சொல்லி, அது என்னென்ன உடன்படிக்கை எப்படி பண்ணுகிறார் என்பதையும் ஏற்கனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே 2 காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தேவன் இன்றைக்கு கடைசியாக 3வது ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேசுவதை நாம் தியானிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றாரா, இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வதாக நமக்கு தேவன் மற்ற மனிதர்களோடு உடன்படிக்கை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஏன் இந்த உடன்படிக்கை நமக்கு ஆண்டவர் பண்ணினார் என்றால், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணுமா, அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கணுங்கிறார் ஆண்டவர். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? இன்னைக்கு பெரிய பிரச்சனையே உலகத்தில் எடுத்துக்கொண்டால் சக மனிதர்களிடத்தில் நேசிக்கிறது குறைவாக இருக்கிறது. பிரிவினைகள், உயர்வு தாழ்வு, பழி வாங்கிறது, எரிச்சல், இது இன்றைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு சம்பவமாக நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான ஒன்று, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். இப்போ இந்த ஒருவர் அன்பாக இருக்கணுங்கிறதுல 2 முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அதில் முதல் காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நான் ஒருவர் அன்பாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட அன்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அன்பு நம்ம காட்டணும், அதுக்கப்புறம் ஏன் அந்த அன்பை நான் காட்டணுங்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறணுமா? ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படிங்கும்போது ஆண்டு வார்த்தையை தெளிவாக சொல்லுகிற, சுத்த இருதயத்தோடு ஒருவர் அன்பாக இருக்கணும். இன்னைக்கு இந்த அன்பை இருதயத்துக்குள்ள கசப்பை வைத்து கொண்டு வெளியில் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியும். இன்றைக்கு உள்ள காலகட்டங்கள் அதுதான். இன்றைக்கி அநேக இடங்கள்ல அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பகை வைத்து கொண்டு வெளியில் அன்பாய் நடக்கிறது போல அநேக இடங்களில், அநேக குடும்பங்களில் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். எப்பா, ஒரு அன்பு காட்டணும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கணும் என்றால், அது சுத்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அன்பாக இருக்கணும். இருதயத்திலிருந்து வரணும் அப்படிங்கிறது. அப்போ இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது, அந்த சுத்த இருதயத்திலிருந்து அந்த அன்பு வரணும்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்றால், யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நம்ம பார்க்கும்போது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்கணும். இன்னைக்கு நாம் அன்பு காட்டுறது எப்படி இருக்குன்னா, நான் அன்பு காட்டுறேன்னா, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு என்ன, எப்படிப்பட்ட அன்புங்கும்போது சுத்த இருதயத்திலேருந்து வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ சுத்த இருதயத்திலேருந்து வரக்கூடிய அன்புனா எப்படி இருக்குன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி நேசித்தாரோ அதே போல் நம்ம மற்றவங்களை நேசிக்கணும். அதுதான் சுத்த இருதயத்திலிருந்து வருகிற அன்பு.
என்ன ஏசப்பா எப்படி நேசித்தாங்க அதே போல் நான் மற்றவனை நேசிக்கணும். அதே போல் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் வாசித்தீங்கன்னா லூக்கா 6:31 பார்த்தா கூட அதை சொல்லப்பட்டுக்கிற வார்த்தை என்னென்னா, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அதையே நீ செய்யணுமா. இந்த மனுஷன் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, இந்த மனுஷன் ஏன் என்கிட்ட அன்பாக இருக்கலாம்ல. இது எப்படி நாம் ஒரு மனிதனிடத்தில் சில நன்மைகளை எதிர்பார்க்குறோமோ அதே போல் நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுமா. நான் இவங்களுக்கு செய்ய மாட்டேன், அவங்களுக்கு செய்ய மாட்டேன். அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்லி, நான் எதிர்பார்க்கறது போல் அப்போ மற்றவங்களும் எதிர்பார்ப்பார்கள் என்று சொல்லி நான் மற்றவங்கள்டையும் அன்பை காட்டணும். அந்த அன்பு தான் தேவ அன்பு. எப்படி ஏசப்பா நான் அன்பு கூறாமலே அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தாரோ, நான் ஒன்றையும் கேட்காம அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தாரோ, எந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் ஏசப்பா எனக்கு எதுனாலும் செய்வாங்கன்னு சொல்லி ஏன் இந்த நம்பிக்கை இருக்குது? அவருடைய அன்பை நான் அறிந்ததுனால தானே. அப்போ நாமளும் மற்றவங்க இடத்துல எப்படி அன்பை காட்டணும்? ஆண்டவர் சொல்ல, எப்படிப்பட்ட அன்பு அப்படிங்கும்போது, என் இயேசு எனக்கு காட்டினது போல் நான் பிறகு காட்டணும். நம்ம வேதத்தில் ஒரு சம்பவம் கூட பார்க்கலாம். ஒரு கடன் பட்டவனை அவனோட மேல் இருக்கிற அதிகாரி என்ன செய்கிறான், அவனை நெருக்கி பிடிக்கும்போது ஐயோ எனக்கு இல்லையங்கும்போது மன்னித்து விடுகிறான். ஆனால் அந்த மன்னிப்பு பெற்றவன் அவனுக்கு கீழே உள்ளவனை என்ன செய்யலாம், மன்னிக்கிறதுக்கு மனது இறங்கலை. அதனால் மறுபடியும் அவனுடைய எஜமான் பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதை நாம் வேதத்தில் ஓமையாக காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, எப்படிப்பட்ட அன்புனா, தேவன் என்னிடத்தில் காட்டினது போல நம்ம மற்றவங்கிட்ட காட்டணும். இது முதல் காரியம். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது ஏன் நான் அன்பு கூறணுங்கும்போது, முதல்ல வேகமாக வசிங்க 1 பேதுரு 4 8 வசனம். 1 பேதுரு 4 8 அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது, அன்போ திரளான பாவங்களை நிச்சயமா, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். ஏன்னா மற்றவங்களை நேசிக்கணும், இவங்களெல்லாம் நான் எதுக்கு நேசிக்கணும், இவங்ககிட்டலாம் எதுக்கு நான் நேசம் காட்டணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும். அதே போல் 1 யோவான் 3:11 பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. 1 யோவான் 3:11 ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. ரெண்டாவது ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் பொழுது ஏன் அன்பு கூறணும்னா, அது தேவனுடைய கட்டளை. ஆதி முதல் அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எப்பா நீ ஒருவர் அன்பாயிருங்க, ஒருவர் அன்பாயிருங்க. அப்போ முதல்ல நான் ஏன் அன்பு கூறணுங்கும்போது பிசாசு சொல்லுவான், இவங்களுக்கெல்லாம் அன்பு கூறக்கூடாது, இவங்களெல்லாம் ஏன் நேசிக்கணும், உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேசியிருக்காங்க, எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நன்மை செஞ்சும் அவங்க என்ன செஞ்சாங்க, கேடு தானே பண்ணாங்க, நன்றி இல்லாத நபர்களாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், முதல்ல உன் பாவம் மன்னிக்கணும்னா நீ அன்பு கூறு, நீ பிறர் பாவத்தை மன்னித்தனா உன் பாவம் மன்னிக்க விடுங்க. ரெண்டாவது அது தேவனுடைய கட்டளை. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஏன் நான் அன்பு கூறணுங்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:9 இப்படி சொல்லுகிறது, தேவனால் நடத்தப்படணும்னா நான் தேவ அன்பை காட்டணும். என்ன ஏசப்பா நடத்தணும் அப்படின்னா நம்ம கேட்குறோம், ஏசப்பா நீங்கள் தான் என்னை நடத்தணும், நீங்கள் எங்களை போசிங்க, நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்கிறேன்னா, அவர் என்னை நடத்தணும்னா நான் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யணுமா, அன்பு கூறணும்னு சொல்லி 3வது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். 4வது ஏன் நான் பிறரிடத்தில் அன்பு கூறணுங்கும்போது யோவான் 13:35 சொல்லுகிறது. யோவான் 13:35 34 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்படும், சீஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, நாம் தேவனுடைய சீஷர் என்று அறிந்து கொள்ள, தேவனுடைய பிள்ளைங்கிறதையே நாம் அன்பு காட்டுறதன் மூலமாக தான் கண்டுகொள்ள முடியும். பிறர் இவங்க தேவனுடைய பிள்ளை என்பது அடையாளமே என்னென்னா, நான் நினைச்சனும் பிறரிடத்தில் அன்பு காட்டணும். கடைசியாக நான் பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது ஏன் நான் அன்பு கூறணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னா 1 யோவான் 4:7 8 நம்ம பார்க்கும் பொழுது 1 யோவான் 4:7 8 நம்ம பார்க்கும்போது ஒருவர் அன்பு கூறும்பொழுது தான் நான் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிருக்கணும் அர்த்தம். இல்லைன்னா இன்னும் நான் தேவனை அறியலை. நான் எப்பொழுது பிறரிடத்தில் இயேசு என்னை நேசித்து போல பிறரை நேசிக்கிறனோ அப்பொழுது தான் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற நேசிக்கும் பொழுது தான் தேவனை நாம் முழுமையாய் அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தபடி ஒருவர் அன்பாக இருப்போம். அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும், ஏன் அன்பு கூறணுங்கிறத ஆண்டவர் மிக தெளிவாக நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி கொடுப்போமானால் நிச்சயமாக அதற்கேற்ற பலன் உண்டு.
இதில் முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை நினச்சிக்கொள்ளணும். நான் அன்பு காட்டுறது நான் அன்புள்ளவன் காட்டுறதுக்காக நான் அன்பு காட்டக்கூடாது. என் ஏசு அன்பு உள்ளவர் என்கிறத நாம் காட்டுற அன்பு நிமித்தம் மற்றவங்க கண்டு கொள்ளணும். நான் பிறரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஏசு அன்புள்ளவர் என்று பிறர் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம செயல்படும்போது கர்த்தர் நிச்சயம் அதற்கேற்ற பலனை நம்முடைய வாழ்வில் தருவார். ஏன்னா தேவன் நம் மீது எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாம் பிறரை நேசிக்கணும். நாம் காட்டும் அன்பு நம்மை அல்ல, தேவனை பிறருக்கு காட்டணும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.